Hello guys, welcome to all. நம்ம இந்த வீடியோல 2025ல ரிலீஸ் ஆன ஒரு 5 மூவிஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடியே 2025ல ரிலீஸ் ஆன ஒரு 5 மூவிஸா பார்ட் 1 வீடியோவை ரெடி பண்ணி போட்டுருக்கோம். அந்த வீடியோவை யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா நான் மேல ஐகான்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த லிஸ்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கிற 5 மூவிஸுமே பெஸ்ட்டான ஒரு ஆக்ஷன் மூவிஸ் கைஸ். ஆக்ஷன் ஃபேண்டசின்னு சொல்லிட்டு எல்லாமே கலந்துருக்கும். இந்த மூவிஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மூவி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டைரக்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம வீடியோவில் 5th என்ன மூவி இருக்குன்னா எ ஒர்க்கிங் மேன். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, இந்த மூவியோட ஹீரோவான ஜேசன் ஸ்டேட்டம் ஒரு மிலிட்ரி மேனாக இருப்பார். மிலிட்ரி மேனாக இருந்துட்டு அந்த வேலை வேணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு கோ ஒர்க்கர் தான் ஜெனின்ற ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு கூட நல்லா பேசி பழகி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஜேசன் ஸ்டேட்டம். ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு காணாமல் போயிடுறாங்க. இப்படி காணாமல் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணோட வீட்டில இருந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குறாங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் யாரும் எடுத்து அவளுக்காக விசாரிக்கிற மாதிரி தெரியல. இதனால நம்ம ஹீரோ கிட்ட அந்த குடும்பமானது ஹெல்ப் கேட்குது. நீங்க எக்ஸ் மிலிட்ரி மேன், நீங்க எங்க பொண்ணை கண்டுபிடிக்க உதவணும் அப்படின்னு சொல்லி ஹெல்ப் கேட்கறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு ஜெனியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இந்த மூவில என்னாச்சு அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த மூவி நல்ல ஒரு ஆக்ஷன் மூவி தான் கைஸ். என்ன ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆக்ஷன் சீன்ஸை வச்சிருப்பாங்க. ஜேசன் ஸ்டேட்டம் ஆக்டிங் ரொம்ப சூப்பரா தான் இருக்கு. இந்த மூவி யாராவது ட்ரை பண்ண வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDbல இருந்து 5.3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த் இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் என்னவா இருக்குன்னா, பூமியில இப்ப இருக்கிற டைம் பீரியட்ல காட்டுறாங்க. இந்த டைம் பீரியட்ல மனிதனால உருவாக்கப்பட்ட டைனோசர்கள் எல்லாமே 1 by 1 அழிய ஆரம்பிக்குது. எதனாலனா பூமியில இப்ப இருக்கிற காலநிலை வந்து பாத்தீங்கன்னா அந்த டைனோசர்களுக்கு ஒத்துக்கல. இருந்தாலும் ஒரு சில தீவுகள்ல பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த காலநிலை இன்னும் நீடிக்கிறதுனால அங்க மட்டுமே ஒரு சில டைனோசர்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட நிலைமையில இந்த மூவியோட வில்லனானவன் என்ன பண்றான்னா, டைனோசர்கள் கிட்ட இருந்து ஒரு சாம்பிளை எடுத்து அந்த சாம்பிள் மூலியமா பல மெடிசனை உருவாக்கி மனிதர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோட நம்ம ஹீரோயினான ஸ்கார்லெட் ஜொஹான்சன் வந்து பாக்குறான். வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணும் நான் பணம் தரேன், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மெடிசனை எடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்லெட் ஜொஹான்சன் கிட்ட கேட்கறான். இப்படி கேட்டத உடனே அவங்களும் ஒத்துக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கார்லெட் ஜொஹான்சனும் அவங்களோட டீமும் அந்த ஐலாண்டுக்கு போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஸ்கார்லெட் ஜொஹான்சனும் அவங்களோட டீமும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் டைனோசர்கள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த தீவுக்கு போறாங்க. இப்படி போனதுக்கு அப்புறம் அந்த DNA சாம்பிளை எல்லாத்தையுமே எடுத்தாங்களா இல்லையா, அவங்க அந்த ஐலாண்ட்ல இருந்து திரும்பி வந்தாங்களா இல்லையான்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணிருப்பாங்க. இந்த ஜுராசிக் வேர்ல்ட் ரீபர்த்தை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே பெருசா செட் ஆகும். அதை தவிர மற்றவங்களுக்கு யாருக்கும் செட் ஆகும்னு கேட்டீங்கன்னா செட் ஆகாது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஜுராசிக் பார்க் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்து இப்ப வரைக்கும் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு அவளுக்காக பெருசா எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. அதே அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சிருக்காது. ஏன்னா நம்ம அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம ஏத்துக்கிற விதமா இருக்காது. மற்றபடி பாத்தீங்கன்னா மூவி வந்து ரொம்ப நல்லா தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஸ்டோரி லைன் வைஸும் சரி, மூவியை எடுத்துட்டு போன விதம் வைஸும் சரி, எல்லாமே நல்லா தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. பார்க்காம இருந்தா நல்ல மூவி தான், நான் நல்லா இல்லைனால சொல்ல, இருந்தாலும் ஒன் டைம் பாக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மூவிக்கு IMDbல இருந்து 5.9 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. 2025ல DC சைட்ல இருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட சூப்பர்மேன் மூவி. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா, எந்த மூவியோட வில்லன் என்ன பண்ண நினைக்கிறான்னா, மக்களுக்கு சூப்பர்மேன் மேல இருக்கிற நம்பிக்கையை உடைக்கணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு பல பிளான்களை தீட்டி அந்த பிளான்களை எல்லாம் கரெக்டா செயல்படுத்தி மக்களுக்கு சூப்பர்மேன் மேல இருக்கிற நம்பிக்கையை உடைச்சிடறான். உடைச்சதுனால மக்கள் எல்லாருமே சூப்பர்மேனை எதிர்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சைட்ல இருந்து சூப்பர்மேனை தூக்கி ஜெயிலையும் போட ஆர்டரும் வந்துருது. இப்படி சூப்பர்மேனை தூக்கி ஜெயில போட்டுட்டு வில்லன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிளான பண்றா அப்படின்றத இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணிருப்பாங்க. 2025ல DC சைட்ல இருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட இந்த மூவிக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு அளவுக்கு எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணிருச்சு. இந்த மூவில காட்டியிருக்கிற எல்லா எமோஷனும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா செட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சூப்பர்மேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஏத்துக்க வைக்கிறதுக்கு மாதிரியும் இருந்தது. ஏன்னா இந்த மூவி வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா தான் கொண்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி தான், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDbல இருந்து 7.3 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. நம்ம வீடியோல செகண்ட் என்ன மூவி இருக்குன்னா ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன். இந்த மூவி 2025ல ரிலீஸ் ஆன ஒரு லைவ் ஆக்ஷன் மூவி. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் என்னவா இருக்குன்னா,
இந்த மூவி முதல்ல 2010 ரிலீஸ் ஆன ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் அப்படின்ற அனிமேட்டட் ஃபிலிமை வச்சு தான் லைவ் ஆக்ஷனாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தாலும் அனிமேட்டட் வெர்ஷனில் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ 2025 லைவ் ஆக்ஷனாக ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு 2010 என்ன ஸ்டோரி இருந்ததோ அதே தான் இந்த மூவிலையும் இருந்திருக்காங்க. வைக்கிங் மக்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிராகன்ஸ் அட்டாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு வைக்கிங் மக்கள் டிராகன்ஸ் எல்லாம் கொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த மக்களோட தலைவனோட பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் கிடைக்குது. அந்த டிராகன் கூட ஃப்ரெண்ட்லியாக பழகி அந்த டிராகனை வந்து பார்த்தீங்கன்னா இவன் பறக்க கத்துக்கிற அந்த டிராகன் மேலே ஏறி இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைக்கிங் மக்களுக்கு தெரிய வருது இந்த மாதிரி டிராகன் கூட இவன் பழகிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைக்கிங் மக்களுக்கு டிராகன் மேலே இருக்கிற நம்பிக்கையை எப்படி ஹீரோ சேஞ்ச் பண்ணாரு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் மூவியோட ஸ்டோரி லைனாக இருக்கும். இந்த மூவியை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 2010 இந்த ஸ்டோரியை வச்சு தான் ஒரு அனிமேட்டட் ஃபிலிம் வந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2025 இப்போ லைவ் ஆக்ஷனாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லைவ் ஆக்ஷன் பொறுத்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அனிமேஷன் ஃபிலிம்லேருந்து லைவ் ஆக்ஷனை எடுத்திருக்கிற இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. அனிமேட்டட் டு லைவ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ லைவ் ஆக்ஷனில் அந்த மாதிரி சூப்பராக கொடுத்துருக்காங்க. அனிமேஷனில் பார்த்த நம்மளுக்கு லைவ் ஆக்ஷனில் பார்க்கும்போது ரெண்டுக்குமே இடையில எந்த ஒரு ஃபீலிங்குமே வராது. அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளால ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. லைவ் ஆக்ஷனும் சூப்பராக இருக்கு, அதே மாதிரி அனிமேட்டட் ஃபிலிமும் சூப்பராக இருக்கு அப்படின்ற மனநிலைக்கு நம்மளை கொண்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு இந்த மூவி. இந்த மூவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா IMDb 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் என்ன மூவி இருக்குன்னா F1 2025 ரிலீஸ் ஆன ஒரு ரேசிங் மூவி. இந்த மூவியோட ஒன்லைன் ஸ்டோரி என்னவா இருக்குன்னா இந்த மூவியோட ஹீரோவான பிராட் பெட்டி ஒரு பெரிய ரேசராக இருப்பார், ஃபார்முலா 1 ரேசராக இருப்பார். இப்படி இருக்கும்போது இவருக்கு சின்ன வயசில் ஏற்பட்ட ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து ஃபார்முலா 1 ரேசிங்கை விட்டுட்டு வேற வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாரு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே ரேசிங் எங்கெல்லாம் நடக்குதோ அந்த ரேசிங்க்கு போய் ஒரு கெஸ்ட் டிரைவராக ஒரு டீம்லையும் ஓட்டிட்டு இருப்பாரு ரேசிங்கை. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவை கூப்பிடுவார் ஃபார்முலா 1 ரேசிங்க்கு. ஏன்னா இவரோட கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 ரேஸில் ஜெயிக்கலைன்னா இவர் கம்பெனியை வந்து வித்துருவாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில நம்ம ஹீரோவை கூப்பிடுவாரு, நீ தான் வந்து இந்த ரேஸில் ஜெயிச்சு என்னோட கம்பெனியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரு. நம்ம ஹீரோவும் இதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த ஃபார்முலா 1 ரேஸில் திரும்பவும் என்ட்ரு ஆகிறவர் ஒரு டீமோட ரேஸரா. இதுக்கப்புறம் இந்த மூவியில் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த மூவியோட மிச்ச ஸ்டோரியில கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் இன்சிடென்ட் இல்லை, இருந்தாலும் ஒரு ரியல் இன்சிடென்ட் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. நல்ல ஒரு ரேசிங் மூவி தான் கைஸ். நம்ம பிராட் பெட்டியோட ஆக்டிங் வந்து வேற லெவலில் இருக்கு. இந்த மூவி யாராவது பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. 2025 ரிலீஸ் ஆகி மக்கள் கிட்ட ஒரு பெரிய ரீச் ஆன மூவின்னு சொல்லலாம். இந்த மூவியை பார்க்காம யாராவது மிஸ் பண்ணினா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவியோட சீன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அங்கங்கே ஸ்க்ரோல் பண்ணும்போது பார்த்துருக்கலாம். அப்படி யாராவது பார்த்துட்டு இந்த மூவியை தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மூவிக்கு IMDb 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இது பார்ட் 2 தான். இனி பார்ட் 3 பார்ட் 4 சொல்லிட்டு நம்ம வீடியோவில் கண்டினியூஸாக வரும். தமிழில் இருந்தாலும் சரி, இங்கிலீஷில் இருந்தாலும் சரி, எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் சரி, ஹாலிவுட் மூவிஸ் 2025 ரிலீஸ் ஆன எல்லா மூவிஸுமே இந்த நம்ம சேனலில் கவர் பண்ண போகிறோம்.